அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டத்தில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் முழுமையாக விநியோகம் செய்வது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் திருமலை இணைந்திருக்கிறார். திருமலை, விவரங்கள். லவண்யா, ஈரான் இஸ்ரேல் போர் எதிரொலியாக சர்வதேச சந்தையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. போதிய அளவில் எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு அறிவித்திருந்த போதிலும் தமிழ்நாடு முழுக்க இந்த எரிபொருள் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்ன செஞ்சதுன்னா, அதாவது தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது, அதாவது விநியோகத்தை குறைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலை சேலம் மாவட்டத்தில் இந்த வணிக சிலிண்டர்களின் விநியோகமானது நேற்று முதல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளொன்றுக்கு 2000 வணிக சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டக்கூடிய சூழல்ல நேற்று முதல் வணிக சிலிண்டர்கள் தற்போது விநியோகம் முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவசர தேவைக்காக மட்டும் மருத்துவமனை, கல்வி நிறுவனங்களுக்கு மட்டுமே இந்த சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதாவது சேலம் மாவட்டம் முழுவதும் இந்த வணிக சிலிண்டர்களின் விநியோகம் தற்போது நிறுத்தப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு, புதுச்சேரி இந்தியன் எல்பிஜி சங்கம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் தற்போது ஓட்டல் உரிமையாளர்கள் பெரிதளவில் பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டல்களுக்கு வழங்கப்படக்கூடிய வணிக சிலிண்டர்கள் தற்போது கடந்த 3 நாட்களாக நிறுவனத்தில் சிலிண்டர்கள் புக்கிங் கூட எடுப்பதில்லை என ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இந்த நிலையில் தொடர்ந்து இதே நிலை நீடித்தால், வணிக சிலிண்டர்கள் கிடைக்காவிட்டால் அனைத்து ஓட்டல்களும் மூடக்கூடிய சூழல் ஏற்படும் என்பதாக ஓட்டலுடைய உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது சேலம் மாவட்டத்தில் இந்த வணிக சிலிண்டர்கள் முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி திருமலை.